தொடர்ந்து பல்வேறு கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை தற்போது ஒரு விஷயத்தை தெரிவித்திருக்கிறது. செய்தி சேனல்களில் வரக்கூடிய பிரேக்கிங் செய்திகள் குறித்த ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிவித்திருக்கிறது. பிரேக்கிங் செய்திகளால் பெண்களின் சீரியல் மோகம் குறைந்திருப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை தற்போது தெரிவித்திருக்கிறது. மக்களினுடைய மனங்கள் மாசுபடாமல் இருக்க செய்தி சேனல்கள் உதவுவதாகவும் அந்த செய்திகள் உதவுவதாகவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது குறித்த முக்கிய செய்தியை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த மேலும் கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் கருணாகரன் இணைந்திருக்கிறார். கருணாகரன், தற்போது எந்த தீர்ப்பு, எந்த வழக்கின் அடிப்படையில், எந்த வழக்கின் விசாரணையின் போது நீதிபதிகள் இந்த விஷயத்தை பதிவு செஞ்சாங்க? விஷ்ணு, அதாவது மதுரையைச் சேர்ந்த முகமது ரஸ்வி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் அதாவது கட்டண சேனல்கள் விளம்பரம் வாங்குவதற்கு உரிய வரைமுறைகளை ஏற்படுத்த வேண்டும் என்று அந்த மனுவில் கூறியிருந்தார். இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் கிருபாகரன், எஸ் சுந்தர் அமர்வு செய்தி சேனல்கள் மற்றும் அந்த தொலைக்காட்சிகள், பொழுதுபோக்கு தொலைக்காட்சிகள் உள்ளிட்ட அதிகமான தொலைக்காட்சிகள் அதிகமாக இருப்பதால் தற்பொழுது செய்தி சேனல்களும் அதிகமாக உள்ளது. அவர்கள் முக்கிய செய்திகள் என்று பல்வேறு பிரேக்கிங் செய்திகளை கொடுக்கின்றனர். உலகில் நடக்கும் நிகழ்வுகளை உடனுக்குடன் நேரடியாக கொடுக்கின்றனர். இதனால் பொதுமக்களினுடைய விழிப்புணர்வு தன்மை அதிகரித்துள்ளது. நடப்பு நிகழ்வுகளை அறிந்து கொள்வதில் அவர்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக பெண்கள் சீரியல்களில் அதிகமாக மூழ்கி கிடந்த நிலையில் தற்பொழுது இதுபோன்ற செய்தி சேனல்களின் நேரலை நிகழ்வுகளால் அதிகமானோர் சீரியல்களை மறந்துவிட்டு தற்பொழுது செய்தி சேனல்களில் கவனம் செலுத்துகின்றனர். இது ஒரு ஆரோக்கியமான ஒரு வளர்ச்சியாகவே நாங்கள் கருதுகிறோம் என்று கருத்து கூறிய நீதிபதிகள் வழக்கு விசாரணையை மார்ச் மாதம் 19ஆம் தேதி ஒத்திவைத்தனர். கருணாகரன், இப்போ செய்தி சேனல்கள் பிரேக்கிங் அதிகமா வருது, அது மக்களின் மனதிற்கு ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுவதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விஷயத்தில் நீதிபதிகள் வேறு என்னென்ன விஷயங்கள், செய்திகளில் வரக்கூடிய செய்தி சேனல்கள் பற்றியும் செய்தியில் வரக்கூடிய பிரேக்கிங் விஷயங்கள் சம்பந்தமாக நீதிபதிகள் வேறு விஷயங்கள் தெரிவித்திருப்பது என்னென்ன? அந்த தொலைக்காட்சிகள் அதிகமாகிவிட்டன மற்றும் செய்தி சேனல்கள் தொலைக்காட்சிகள் பொழுதுபோக்கு தொலைக்காட்சிகள் அதிகமாக இருந்தது. அப்பொழுது அந்த சேனல்களில் அதிகமான தொலைக்காட்சி தொடர்கள், சீரியல்கள் அதிகமாக ஒளிபரப்பப்பட்டது. அந்த சீரியல்களில் குடும்ப பெண்கள் மூழ்கியது நம்ம சமூகத்தில் ஒரு பெரும் பிரச்சனையாக இருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது தமிழகத்தில் அதிகமான செய்தி சேனல்கள், செய்தி தொலைக்காட்சிகள் முழுக்க 100% செய்திகளை வழங்கக்கூடிய தொலைக்காட்சிகள் அதிகரித்துள்ளது. இந்த தொலைக்காட்சிகளின் வரவால் தமிழகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும், குறிப்பாக பெண்களும் கூட தற்பொழுது செய்தி தொலைக்காட்சிகளுக்கு முன் அமர்ந்து அந்த நிகழ்வுகளை கண்டு களிக்கின்றனர். குறிப்பாக முக்கியமான தலைவர்களின் பதவியேற்பு மற்றும் இறப்பு மற்றும் ஒரு முக்கியமான போர் நிகழ்வுகள் உள்ளிட்ட உலகில் எந்த மூலையில் எது நடந்தாலும் அவற்றை உடனடியாக நேரலையில் பிரேக்கிங் செய்தியாக செய்தி சேனல்கள் வழங்குகின்றன. இதனால் தமிழகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களிடம் அந்த செய்தி சேனல்களை பார்க்கும் ஆர்வம் அதிகரித்துள்ளது. இந்த பிரேக்கிங் கொடுக்கும் செய்திகள் குறித்து நாம் வரவேற்கிறோம் என்று கருத்து தெரிவித்த நீதிபதிகள் மேலும் இந்த மனுதாரர் ஒரு கோரிக்கை விடுத்திருந்தார். அதாவது கட்டண சேனல்களுக்கு விளம்பரங்கள் வெளியிடக்கூடாது, அதை வரைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கை விடுத்திருந்தார். அது குறித்து ட்ராய் அதாவது தமிழ்நாடு துறை ஒழுங்குமுறை ஆணையம் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை வருகிற 19ஆம் தேதி ஒத்திவைத்தார். விஷ்ணு, நன்றி கருணாகரன் உங்களுடைய தகவல்களுக்கு.